إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை உங்கள் முன்னால் போற்றி புகழ்ந்தவனாக, வணக்கத்திற்குரியவன் அவனே, அவனை தவிர வணங்கப்படும் அனைத்தும் பொய்யானவை, மேலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய தூதர் என்றும் சாட்சி கூறியவனாக, அல்லாஹுடைய ஸலவாத்தும் சலாமும் ரசூலுல்லாஹுவின் மீதும் ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தார் மற்றும் தோழர்கள் மீதும் நிலவட்டும் என்று வேண்டியவனாக, உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹுடைய பயத்தை, தக்வாவை, இறையச்சத்தை உபதேசம் செய்தவனாக, உங்களுக்கும் எனக்கும் எல்லா மூமின்கள் முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பையும் மறுமையின் மகத்தான வெற்றியையும் வேண்டியவனாக இந்த குத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை மன்னித்தருள்வானாக. அல்லாஹுடைய நல்லடியார்களில் என்னையும் உங்களையும் பதிவு செய்வானாக. ஆமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா சூரா ஃபாத்திர் 35வது அத்தியாயத்தினுடைய 18வது வசனத்தில் குறிப்பிடுகின்றான், இன்னமா துன்திருல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப். நபியே, நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதெல்லாம் யாருக்கு பலன் தரும்? நீங்கள் அல்லாஹுவை கொண்டு, மறுமையை கொண்டு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வது. இந்த எச்சரிக்கை யாருக்கு பலன் தரும் என்றால், யாரை நீங்கள் எச்சரிக்க வேண்டும் என்றால், யாரை எச்சரிப்பதால் அவர்களிடத்திலே நல்ல மாற்றங்கள் வரும் என்று நீங்கள் எதிர்பார்க்க முடியும் என்றால், ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப். அவர்கள் தங்களுடைய ரப்பை மறைவில் பயப்படுவார்கள், தனிமையில் இருக்கும் போது பயப்படுவார்கள். நபியே, அந்த மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள், அது பலன் தரும். உங்களது உபதேசத்தால் அவர்கள் மாறுவார்கள், அவர்களுக்கு அச்சம் கூடும், அல்லாஹுவை நினைத்து அழுவார்கள். எவ்வளவு அழகான வார்த்தை சொல்கிறான் அல்லாஹு தஆலா. எல்லோரையும் பொதுவாக எச்சரிப்பது என்பது வேறு, யாரை எச்சரிப்பதின் மூலமாக அந்த எச்சரிக்கை அவருக்குள் நல்ல மாற்றங்களை உருவாக்கி, எப்படி நபித்தோழர்களில் அபூபக்கரை உருவாக்கியதோ ரலியல்லாஹு அன்ஹு, இஸ்லாமின் எதிரியாக இருந்தவரை உமராக மாற்றி ஃபாரூக்காக மாற்றியதோ, இஸ்லாமின் எதிரியாக இருந்த உமரை இஸ்லாமின் ஹலீஃபாவாக, அமீருல் முஃமினீனாக, ஃபாரூக்காக, நபியின் மந்திரியாக உயர்த்தியதோ, அப்படிப்பட்ட மாற்றங்கள் வர வேண்டும் என்றால், அல்லாஹ்வின் அடியார்களே, மறைவில் அல்லாஹுவை பயப்பட வேண்டும். இங்கே ரப்புல் ஆலமீன் பல கேள்விகளுக்கு பதில் சொல்கிறான். நமக்கும் சில கேள்விகள் வரலாம். நானும் பயான் செய்கிறேனே, பயான் கேட்கிறேனே, உபதேசம் கேட்கிறேனே, குர்ஆனை படிக்கின்றேனே, எனக்குள் ஏன் அது மாற்றங்களை ஏற்படுத்தவில்லை? எனக்குள் ஏன் இன்னும் அல்லாஹுடைய அன்பு பீரிட்டு எழவில்லை? அல்லாஹ் சொல்கிறான், மூமின்கள் அல்லாஹ்வின் அச்சத்தால் அழுவார்கள் என்று, அல்லாஹ்வின் அன்பால் அழுவார்கள் என்று,
சொர்க்கத்தை வேண்டி அழுவார்கள் என்று, நரகத்தை பயந்து அழுவார்கள் என்று, மறுமையை நினைத்தாலே அழுவார்கள் என்று. எந்த வகையான அழுகையாவது வருதா? துன்யாவுடைய கஷ்டத்தை நினைச்சு அழுகிறதை தவிர, துன்யாவுடைய முசீபத்து கஷ்டத்தை நினைச்சு அழுகிறதை தவிர, ஆகிரத்துடைய அழுகையின் வகைகளில், ஆகிரத்துடைய அழுகையின் வகைகளில் ஒரு அழுகை நம்மள்கிட்ட வர்றது. எவ்வளவு உள்ளங்கள் இறுகி இருக்கின்றன. காரணம் என்ன? தனிமையில் அல்லாஹுவை பயப்படுவதை பற்றி சிந்தித்து பார்ப்பதே இல்லை. அல்லாஹ்வின் அடியார்களே, அடுத்து அல்லாஹ் சொல்கிறார், நபியே, உங்களது உபதேசம், உங்களது எச்சரிக்கைகள் பலன் தர வேண்டும் என்றால், இன்னமா துன்திருல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைபி வ அகாமுஸ் ஸலாஹ், அவர்கள் தொழுகையில் சரியாக இருக்க வேண்டும். தொழுகையில் சரியாக இருக்க வேண்டும். தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த ரெண்டு சிஃபத்தை அவர்களுக்குள் கொண்டு வந்தால்தான் ஓதப்படும் குர்ஆன் அவர்களுக்குள் மாற்றங்களை ஏற்படுத்தும். எச்சரிக்கை வசனங்கள், எச்சரிக்கை ஹதீசுகள் அவருக்குள் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை உண்டாக்கும். ரப்பு சொல்கிறான், வமன் தஸக்கா, வமன் தஸக்கா, மிக மகத்தான ஒரு வாக்கிய அமைப்பு. நீங்கள் பரிசுத்தம் அடைந்தே ஆக வேண்டும். நீங்கள் பரிசுத்தம் அடைந்தே ஆக வேண்டும். அந்த பரிசுத்தம் யார் அடைகிறாரோ அவர் அவருக்காக பரிசுத்தம் அடைகிறார். அவர் அவருக்காக பரிசுத்தம் அடைகிறார். வ இலல்லாஹில் மஸீர், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் பக்கம்தான் மீளும் இடம் இருக்கிறது. நீங்கள் மீள வேண்டும், திரும்ப வேண்டும், வர வேண்டும் அல்லாஹ்விடத்திலே. உங்களுக்கு விசாரணை உண்டு. உங்களது முக தோற்றங்கள், உங்களது அழகு, உங்களது குடும்பம், உங்களது செல்வம், உலகத்திலே நீங்கள் வகித்த பதவி ஏதாவது அல்லாஹ்விடத்திலே நமக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுமா? எதை வைத்தாவது அல்லாஹு தஆலா தீர்ப்பு எழுதுவானா? அமல்கள் மட்டுமே பேசும். செய்த அமல்கள் மட்டுமே பேசும். அந்த நாளில் உங்களுடைய பரிசுத்தம், உள்ளத்தால் நீங்கள் சுத்தம் அடைந்தது, எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லை, எந்த ஹராமான ஆசைகளும் இல்லை, யார் மீதும் வஞ்சகம் இல்லை, குரோதம் இல்லை, செயலாலும் பரிசுத்தம், ஹராமான செயல்களை செய்யவில்லை. அப்படியே அறியாமையில் செய்திருந்தாலும் ஆசையால் செய்திருந்தாலும் உடனே தௌபா இஸ்திக்ஃபார், அதை விட்டு விலகி விடுவது, திரும்பி விடுவது. வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு, எப்பேற்பட்ட தௌபாவின் கதவை அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறான் பாருங்கள். அவர்கள் தங்களது பாவத்தை அறிந்து கொண்டே தொடர மாட்டார்கள், பிடிவாதமாக இருக்க மாட்டார்கள். இன்னல்லதீன தகவ் இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தானி ததக்கரு, அவர்களையும் ஷைத்தான் தீண்டுவான், தக்வா உள்ளவர்களையும். ஆனால் உஷாராகி விட வேண்டும், கவனித்து விடுவார்கள். ஆஹா, ஷைத்தான் நம்மிடத்தில் விளையாடுகிறான், இந்த ஊசலாட்டம் அவன் புறத்தில் இருந்து, இந்த கெட்ட எண்ணம் அவன் புறத்தில் இருந்து, இந்த தூண்டுதல் அவன் புறத்தில் இருந்து. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், யா அல்லாஹ் நீ என்னை பாதுகாத்துக்கொள். நீ என்னை பாதுகாக்கவில்லை என்றால் நான் என்னை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. அல்லாஹ்வின் அடியார்களே, மிக முக்கியமான விஷயம், வமன் தஸக்கா ஃபஇன்னமா யதஸக்கா லினஃப்ஸிஹி. இந்த ஆன்மீக பரிசுத்தம், நம்முடைய ஈமான் பரிசுத்தம் அடைவது, நம்முடைய அமல்கள் பரிசுத்தம் அடைவது, இது நம்முடைய உள்ளத்திலிருந்து நாம் ஏற்படுத்த வேண்டிய மாற்றம். யார் எந்த அளவு தனக்குள் இந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கு முயற்சிப்பாரோ அல்லாஹ் அவருக்கு அந்த அளவு அதை எளிதாக்கி கொடுப்பார். அந்த நாட்டமே இல்லாதவருக்கு, அந்த முயற்சியே இல்லாதவருக்கு, அந்த தேடலே இல்லாதவருக்கு அல்லாஹ் வலுக்கட்டாயமாக தலையை பிடித்து அவரை இழுத்து கொண்டு வர மாட்டான்.
இன்ன சஅயக்கும் லஷத்தா இன்ன சஅயக்கும் லஷத்தா فأما من أعطى واتقى وصدق بالحسنى فسنيسره لليسرى. அல்லாஹ் முதலில் கேட்கிறான் நம்மிடத்திலே, கொடு, நான் கொடுத்ததிலிருந்து கொடு, அல்லாஹ்வை பயந்து கொள், தக்வாவை கொண்டு வா, இந்த கலிமாவின் மீது நம்பிக்கையை கொண்டு வா, உனக்கு சொர்க்கத்தின் பாதையை தொடர்ந்து அடுத்து நான் இலகுவாக்கி தருகிறேன், நீ நடக்க ஆரம்பி, நீ இந்த பாதையில் ஒரு எட்டு எடுத்து வை, பிறகு நான் உன்னை ஓட வைக்கிறேன், நீ முன்னுக்கு வா, நான் உன்னை சித்திக்குகளுடைய தரஜாக்களிலே கொண்டு போய் சேர்ப்பேன், அப்ராருடைய தரஜாவிலே கொண்டு போய் சேர்ப்பேன், அஹ்யாருடைய தரஜாவிலே கொண்டு போய் சேர்ப்பேன், முகர்ரபீனுடைய தரஜாவிலே கொண்டு போய் சேர்ப்பேன். என்ன சொல்கிறான் ரப்புல் ஆலமீன்? என் அடியான் இதா தானி அபுதி இதா தகர்ரப இலைய ஷிப்ரன் தகர்ரப்து இலைஹி திராஆ. நீ ஒரு ஜான் வா, நான் ஒரு முழம் வர்றேன், நீ ஒரு முழம் வா, நான் ஒரு கஜம் வருகிறேன், நீ நடந்து வா, நான் ஓடி வருகிறேன். என்ன சொல்ல விரும்புகிறான் ரப்புல் ஆலமீன்? நீ அமல்களுக்கு கொஞ்சம் ஆசைப்படு, அமல்களுக்கு கொஞ்சம் ஆசைப்படு, உன்னை உந்து, உன்னை நீ தள்ளு. எத்தனை கெட்ட விஷயங்களில் அறியாமை காலத்திலே நாம் நம்மை தள்ளி இருப்போம், எத்தனை பாவங்களில், சரி பாவங்களை விடுங்க, எத்தனை வீணான வெட்டியான காரியங்களில் நாம் முனைப்பெடுத்து அதற்காக தியாகம் செய்து அதற்காக முழு முயற்சியோடு செல்வத்தையும் பொருளையும் உடலையும் வருத்தி இருப்போம். இந்த முயற்சி ஏன் நமக்கு ஆகிரத்துடைய அமல்களில் வருவதில்லை? வஇலல்லாஹில் மஸீர், வஇலல்லாஹில் மஸீர். ஏன் அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்க வேண்டிய அந்த மறுமை நாளை நினைத்து மறுமைக்கான அமல்களில் வருவதில்லை? துன்யாவின் காரியங்களில் சுறுசுறுப்பானவர்கள், வீரமானவர்கள், முயற்சி உடையவர்கள், தொடர் முயற்சி உடையவர்கள், ஆனால் மறுமையின் காரியங்களில் சோம்பேறிகள். முடிந்தால் பார்க்கலாம், இயலவில்லை எனவே செய்யவில்லை. வியாபாரத்திற்காக கடையிலே 15 மணி நேரம் நிற்பது, உட்காருவது, சுற்றுவது, பர்ச்சேஸுக்கு போவது, கணக்கு வழக்கு பார்ப்பது, கஸ்டமர்களை கவனிப்பது சிரமமாக தெரியவில்லை இல்லையா? ஆனால் ஆகிரத்துடைய இபாதத்துகளிலே 10 நிமிஷம் பொறுக்க முடியவில்லை. ஆகிரத்துடைய இபாதத்துகளில் 10 நிமிஷம் பொறுக்க முடியவில்லை. 10 நிமிஷம். ஒரு பள்ளியில ஒரு இமாம் எப்போதும் 7 நிமிஷம் தொழு வைக்கிறவர், லொஹர் 8 நிமிஷம் தொழு வைக்கிறவர், 2 நிமிஷம் கூட 10 நிமிஷம் தொழு வச்சுட்டார். எவ்வளோங்க? வெறும் 2 நிமிஷம் கூட 10 நிமிஷம் தொழு வச்சுட்டார். தொழுது முடிச்சோடனே எல்லாம் வாட்ச பார்க்குறாங்க. 2 நிமிஷம் கூடலாம் கிடையாது. என்ன இமாம் சார் இன்னைக்கு கூட தொழு வச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். துன்யாவுக்காக எதிர்பார்த்திருப்பது அவர்களுக்கு சிரமம் இல்லை, துன்யாவின் தேவைகளுக்காக நிற்பது அவர்களுக்கு சிரமம் இல்லை. பாஸ்போர்ட் ஆபீஸ் போனா நிற்கிறாங்களா இல்லையா? இமிகிரேஷன்ல நிற்கிறாங்களா இல்லையா? இன்னும் எங்கெங்கெல்லாம் நிற்கிறார்கள். அல்லாஹ்வின் பள்ளியில் 2 நிமிஷங்களை பொறுத்துக் கொள்ள முடியாத கூட்டமாக அல்லாஹ் சொல்கிறான், வஇலல்லாஹில் மஸீர். அல்லாஹ்வின் பக்கம் திரும்பும் இடம் இருக்கிறது. ஏன் உங்களுக்கு அந்த நம்பிக்கை வரவில்லை? அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த மார்க்கம் என்பது நமது உள்ளத்தை பிளந்து கொண்டு திணிக்கப்படாது. நாமே நமது உள்ளத்தை பிளந்து நமது மார்க்கத்தை நமக்குள் திணிக்க வேண்டும். நமக்குள் வைராக்கியம் வர வேண்டும். என் மார்க்கம் இஸ்லாம், என் தீன் இஸ்லாம், இஸ்லாம் எனக்கு இதைத்தான் சொல்கிறது, என் ரப்பு அல்லாஹ் அவன் எனக்கு இதைத்தான் கட்டளையிடுகிறான், இதைத்தான் நான் செய்வேன். எனக்கு இந்த உலகத்தில் யாரும் என்னை ஏற்றாலும் எதிர்த்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. இந்த உலகத்தில் யார் என்னை கைவிட்டாலும் ஆதரித்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என் ரப்புடைய கோபத்திற்கு நான் ஆளாக கூடாது,
என் ரப்பு என் மீது வெறுப்படைய கூடாது. இது எனக்கு எனது வெற்றிக்காக எனது ரப்பு கொடுத்த மார்க்கம். எத்தனை முறை ஜிப்ரீல் இந்த மார்க்கத்தை கொண்டு வந்திருப்பார் நினைத்து பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஅலா நபியினா வஸல்லம். எவ்வளவு மகத்தான கண்ணியமிக்க அந்த மலக், அவரை அல்லாஹ் ஓட வைத்தான் இந்த தீனுக்காக. அரிசியில் இருந்து இறக்கி கொண்டே இருந்தான். ஜிப்ரீலை இந்த சட்டத்தை எடுத்து செல்லுங்கள், முஹம்மதுக்கு சொல்லி வாருங்கள். ஜிப்ரீலை இந்த சட்டத்தை கொண்டு செல்லுங்கள். ஒவ்வொரு ஒழுக்கத்தையும், ஒவ்வொரு நற்பண்பையும், ஒவ்வொரு நல்ல அமலையும், ஒவ்வொரு நல்ல காரியத்தையும், அப்படி நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த தீனை மதிக்கிறோமா? அதனுடைய கண்ணியத்தை சிந்தித்து பார்த்து உணர்ந்தோமா? எதை அல்லாஹு தஆலா நிஅமத் என்று அங்கீகரித்தானோ, இன்னொன்று நிஅமத்து, ஆனால் அதை சோதனை என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னொன்றும் என்ன? நிஅமத்து, ஆனால் அதை எப்படி சொல்கிறான்? சோதனை என்று சொல்கிறான். துன்யா, காசு, பணம், உடல் ஆரோக்கியம், மனைவி, மக்கள், குடும்பம், இதுவும் நிஅமத்து, ஆனால் அது சோதனை. தீனும் நிஅமத்து, ஆனால் இந்த தீன் வெற்றி, அல்லாஹ்வுடைய பொருத்தம், மறுமை. இது இந்த தீனுக்குள் சொர்க்கம் மறைந்திருக்கிறது. இந்த தீனுக்குள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் மறைந்திருக்கிறது. இந்த தீனுக்குள் ரிதாவுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தம், மகிழ்ச்சி மறைந்திருக்கிறது. வுஜூஹு யௌமஇதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா. மகிழ்ச்சியான முகங்கள், ஒளிமிக்க முகங்கள், பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய முகங்கள் தங்களது ரப்பை பார்த்து கொண்டே இருக்கும். தஅரிஃபு ஃபீ வுஜூஹிஹிம் நضரத்தன் நஈம் யுஸ்கௌன மின் ரஹீகின் மக்தூம் ختامஹு மிஸ்க் வஃபீ ذلك ஃபல்யதனாஃபஸில் முதனாஃபிஸூன். நபியே, சொர்க்கவாசிகளின் முகத்தை பார்த்தால், அந்த இன்பங்களில் அவர்கள் வாழ்வதை பார்த்தால், அல்லாஹ்வுடைய நிஅமத்துடைய அந்த வெளிச்சத்தை, பிரகாசத்தை, செழிப்பை அவர்களது முகத்திலே பார்ப்பீர்கள். மதுரமான மது அவர்களுக்கு புகட்டப்படும். அதனுடைய முத்திரை கிதாமுஹு மிஸ்குன், கஸ்தூரியால் வைக்கப்படும். சொல்லிவிட்டு சொல்கிறான், மூமின்களே, இதை ஆசைப்படுங்களேன், இதற்கு போட்டி போடுங்களேன். உங்களுக்கு ஆசை வரவில்லையா? அல்லாஹ் ஆசை காட்டுகிறான் சொர்க்கத்தை. ஷைத்தான் ஆசை காட்டுகிறான் எதற்கு? நரகத்திற்கு. நரகம் எதை கொண்டு சூழப்பட்டுள்ளது? இச்சைகளை கொண்டு, துன்யாவுக்கு போட்டி போடுவதை கொண்டு. ஷைத்தான் எதன் பக்கம் ஆசை காட்டுகின்றான்? ரப்பு சொல்லி காட்டுகிறான், வல்லாஹு யதுஉ இலல் ஜன்னah வல் மக்ஃபிரா. அல்லாஹ் உங்களுக்கு ஆசை காட்டுகிறான், அல்லாஹ் உங்களை தூண்டுகிறான், அல்லாஹ் உங்களை அழைக்கிறான், சொர்க்கத்திற்கு வாருங்கள், மன்னிப்புக்கு வாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஷைத்தான் உங்களை நரகத்தின் பக்கம் அழைக்கின்றான். உலாயிக யதுஉன இலன் நார், நரகத்தின் பக்கம் அழைக்கிறான். மானக்கேடானதை செய்யும்படி உங்களை தூண்டுகிறான், கருமித்தனத்தை உங்களுக்கு ஊட்டுகிறான், தூண்டுகிறான், கெட்ட செயலை உங்களுக்கு அலங்கரித்து காட்டுகிறான். ஷைத்தானுக்கு பின்னாடி ஓடுற கூட்டம் தான் அதிகமா இருக்கு. எப்படி? அறிந்தவர்களாக. அல்லாஹ்வின் அடியார்களே, இது மன உறுதியை கொண்டுதான் ஏற்படும். எதை கொண்டு? மன உறுதி. நம்மிடத்தில் அந்த மன உறுதி இல்லாமல் இருக்கிறது. துன்யாவிலே ஆரோக்கியமானவர்களாக, வலிமை மிக்கவர்களாக இருக்கிறோம். தீன் என்று வந்துவிட்டால் நோயாளிகளாக ஆகிவிடுகிறோம். அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கு சொன்னான், நபிமார்களுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் சொன்னான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், யா யஹ்யா ஹுதில் கிதாப பிகுவா. யஹ்யா, உங்களுக்கு ஒரு வேதம், உங்களுடைய இந்த தௌராத், இதை நீங்கள் சாதாரணமாக அல்ல, பலமாக பற்றி பிடியுங்கள். பலமாக. எப்படி? ஐ பிஜித்தின் வ அஸ்மின் வ இஜ்திஹாதின் வ முவாதபத்தின். விடாதீங்க, பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா மூசா நபி, இப்பேற்பட்ட நபி, அல்லாஹு அக்பர்,
அந்த நபி மேல அல்லாஹ்க்கு ஒரு தனி பிரியம். வல்கைது அலைக மஹப்பத்தம் மின்னி. அந்த மூசா நபிக்கு அல்லாஹ் தஆலா தௌராத்தை கொடுத்துட்டு சொல்றான், மூசா ஸல்லல்லாஹு அலைஹி வஅலா நபீனா வஸல்லம், உங்களுக்கு இந்த பலகைகளில் உபதேசங்களை எல்லாம் நாங்கள் எழுதி கொடுத்து விட்டோம், விளக்கங்களை எல்லாம் எழுதி கொடுத்து விட்டோம். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மூசா நபிக்கு அல்லாஹ் சொல்றான், ஒரு நபிக்கு ஃபஹுத்ஹா பிகுவத்தின், மூசா இந்த தௌராத்தை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள், அதன் மீது நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும், அதை செயல்படுத்த வேண்டும், அதை செயல்படுத்த வேண்டும். இன்று முஸ்லிம்கள் சமூகமாகவும் நாம் தோற்றுவிட்டோம், தனி நபராகவும் நாம் தோற்றுவிட்டோம். முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் நாடுகளை கொடுத்தான், செல்வங்களை கொடுத்தான், வாரி வழங்கினான் அல்லாஹு தஆலா. ஆனால் குர்ஆனை பற்றி பிடித்து குர்ஆனுடைய ஆட்சியை செய்வதில் அவர்களுக்கு தடுமாற்றம், பயம். மாற்றார்கள் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா? ஏற்றுக்கொள்வார்கள் இல்லையே. நம்மை இந்த குர்ஆனின் சட்டங்களை கொண்டு திருடியவனின் கையை வெட்டிவிட்டால், விபச்சாரம் செய்தவனை கல்லெறிந்து கொன்று விட்டால், நம்மை காட்டு மிராண்டி பர்பரி என்று சொல்லிவிடுவார்களே. இந்த தண்டனைகள் எல்லாம் பழங்காலத்து தண்டனை என்று சொல்வார்களே, நம்மை எல்லாம் பழமைவாதிகள் என்று சொல்லிவிடுவார்களே. பயம் இன்று எந்த அளவு ஆகிவிட்டது? முஸ்லிம் நாடுகளில் எங்கே ஹிஜாபு சட்டமாக இருந்ததோ, ஒரு நிராகரிப்பாளர் பெண் உள்ளே வந்தாலும் அலங்கோலமான ஆடையில் உள்ளே வர முடியாது. தலையை மறைத்தவளாக, மார்புகளை மறைத்தவளாக, முழங்காலுக்கு கீழ் முழுமையாக மறைத்தவர்களாகத்தான் வெளியே வர முடியும் என்று இருந்த நாடுகளில் முஸ்லிம் பெண்களே 2 ஆடைகளில் வெளியே வரலாம் என்ற சட்ட திருத்தம் கொண்டு வரப்படுகிறது. இன்னும் எத்தனை திருத்தங்கள்! அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய சட்டத்திலா திருத்தம், அல்லாஹ்வுடைய சட்டத்திலா மாற்றம்? அல்லாஹு தஆலா நபியின் உம்மத்தாகிய நமக்கு என்ன சொல்கிறான்? வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹ் வல்லதீன யுமஸ்ஸிகூன பில் கிதாப். அல்லாஹ்வின் கயிறு என்ற இந்த குர்ஆன் வேதத்தை உறுதியாக பற்றி பிடியுங்கள். வல்லதீன யுமஸ்ஸிகூன பில் கிதாப், குர்ஆனை பலமாக உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இது எதை ஹலாலாக்கியதோ அதுதான் ஹலால், இது எதை ஹராமாக்கியதோ அது ஹராம். சகோதரர்களே, இந்த உறுதி நம்மிடத்திலே வர வேண்டும். இந்த உறுதி இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில், மார்க்கத்தில் எந்த மாற்றங்களையும் கொண்டு வர முடியாது. தனி நபர்களாகிய நாம் மாற்றத்தை கொண்டு வரவில்லை என்றால் சமூகத்தில் எந்த மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும்? சமூகம் என்ன ஒட்டுமொத்தமாக அப்படியே மழை பொழியும் போது பொழியக்கூடிய ஒரு பொருளா? சமூகம் என்பது நபர்களால், தனி மனிதர்களால் உருவாகிறது. தனி மனிதர்களால் குடும்பம், குடும்பங்களால் சமூகம் என்று மாற்றம் நமக்குள் வர வேண்டும். இபாதத்திலே உறுதி வர வேண்டும். முதலாவதாக வணக்க வழிபாடுகளில் தூங்கும் பொழுதே காலையில ஃபஜ்ருக்கு எழுந்திருப்பதை பற்றி சிந்தித்துக் கொண்டே தூங்க வேண்டும். ஃபஜ்ரு தொழுகும் பொழுதே அடுத்து லொஹருக்கான ஏற்பாடு, லொஹரு தொழுகும் பொழுதே அடுத்து அசருக்கான ஏற்பாடு, அசரு தொழுகும் பொழுதே மகரிபுக்கான ஏற்பாடு, மகரிபு தொழும் பொழுதே இஷாவுக்கான ஏற்பாடு. இபாதத்துடைய சிந்தனை, காலை மாலை அல்லாஹ்வை திக்ர் செய்வதுடைய சிந்தனை, அன்றாடம் குர்ஆன் ஓதுவது, சாதாரணமா இதெல்லாம் நமக்குள் கொண்டு வர வேண்டிய மாற்றங்கள், அடிப்படைகள். காலையில் குர்ஆனை ஓதுவோம், மாலையில் சிறிது நேரம் ஓதுவோம், இரவில் சிறிது நேரம் ஓதுவோம், முடிந்தது. அல்லாஹ் தஆலா எவ்வளவு திருப்தி அடைவான். ஓதியது அந்த வசனங்களுடைய சில கருத்துக்களை படித்து உணர்ந்து பார்ப்பது, சிந்தித்து பார்ப்பது. காலையில் சில துஆக்களை சொல்லிக் கொடுத்தார்கள், மாலையில் சில துஆக்களை சொல்லிக் கொடுத்தார்கள், தூங்குவதற்கு முன்பு சில துஆக்களை சொல்லிக் கொடுத்தார்கள், விழிக்கும் போது சில துஆக்களை சொல்லிக் கொடுத்தார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எது நம்மை தடுக்கிறது அதை ஓதுவதிலிருந்து? என்ன பிரச்சனை அதை ஓதினார்? எவ்வளவு நன்மை தெரியுமா? எவ்வளவு சிறப்புகள் இருக்கின்றன தெரியுமா?
எவ்வளவு அற்புதமான துஆக்கள் இருக்கின்றன தெரியுமா? அதிலே உங்களுடைய மனக்கவலைகளுக்கான துஆ இருக்கிறது, உங்களுடைய மன சஞ்சலங்களுக்கான துஆ அதிலே இருக்கிறது, அதாவது அது போக்குவதற்கான துஆ. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான துஆ இருக்கிறது, உங்களுடைய குடும்ப நலன்களுக்கான துஆ இருக்கிறது, உங்களுடைய செல்வத்துக்கான துஆ இருக்கிறது, உங்களுடைய செல்வத்துக்கான பரக்கத்துடைய துஆ இருக்கிறது. அல்லாஹ் இவ்வளவு நன்மைகள் நமக்கு மார்க்கத்தில் இபாதத்திலே நமக்கு உறுதி வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதிலே, மக்களை அல்லாஹ்வுடைய இஸ்லாமின் பக்கம் அழைப்பதிலே நமக்கு உறுதி வேண்டும். நம்முடைய குடும்ப உறவுகளில் இஸ்லாமை பேணுவதிலே நமக்கு உறுதி வேண்டும். சமூக ஒழுக்கங்களிலே நம்முடைய சமூகத்தோடு இருக்கக்கூடிய நம்முடைய கொடுக்கல் வாங்கல், திருமண உறவுகள், சமூக சீர்திருத்தங்கள், இவற்றிலே நீதத்தை, நேர்மையை, ஒழுக்கத்தை, இறையச்சத்தை, தக்வாவை பேண வேண்டும். இந்த மன உறுதி இருக்கிறதே, இதற்காக சில தன்மைகளை, சில குணங்களை அல்லாஹ் சொல்கிறான். இந்த உறுதியை நமக்குள் கொண்டு வருவதற்காக அதிலே முதலாவதாக நம்மிடத்திலே சபர் இருக்க வேண்டும். என்ன இருக்க வேண்டும்? பொறுமை. பொறுமை என்பது மன உறுதி. அந்த உறுதிக்கு பிறகு அல்லாஹ்வுடைய விதியை ஏற்றுக்கொள்வது, சோதனைகளை தாங்கிக் கொள்வது, வணக்க வழிபாடுகளை தொடர்ந்து செய்வது, அல்லாஹ் தடுத்த பாவங்களை விட்டு நம்மை விலகிக் கொள்வது. இந்த சபர் இருக்க வேண்டும், தக்வா இருக்க வேண்டும், இறையச்சம் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த மன உறுதியை பற்றி எங்கெல்லாம் அல்லாஹ் சொல்கிறானோ, சூரா ஆலு இம்ரானுடைய 186வது வசனம், சூரா லுக்மானுடைய 17வது வசனம், சூரத்து ஷூராவுடைய 43வது வசனம், இந்த 3 வசனங்களிலும் மன உறுதியை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அந்த 3 வசனங்களில் சொல்லக்கூடிய அடிப்படை பண்பு என்னவென்றால், இந்த ஈமானிய மன உறுதி யாருக்கு கிடைக்கும் என்றால், முதலிலே அவர்களிடத்திலே சபுர் வர வேண்டும், இரண்டாவது தக்வா வர வேண்டும் சொல்கிறார்கள். இமாம் மஸ்ரூக் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்பான மாணவர். மன் ராகபல்லாஹ ஃபீ ஹதராத்தி கல்பிஹி அஸமஹுல்லாஹு ஃபீ ஹரகாத்தி ஜவாரிஹிஹி. எப்படி விளக்கி இருக்கிறார்கள் மார்க்கத்தை. யார் தன்னுடைய உள்ளம் நினைப்பதில் கூட, யார் தன்னுடைய உள்ளம் நினைப்பதில் கூட அல்லாஹுவை பயப்படுகிறாரோ, அல்லாஹ் என் உள்ளத்தில் உதிக்கக்கூடிய எண்ணங்களை அறிகிறான் என்று நினைத்து ஹராமான எண்ணங்களை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்கிறாரோ, அவரை அல்லாஹு தஆலா ஹராமான செயல்களில் இருந்தும் பாதுகாப்பார். நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? ஹராம செஞ்சாதான தப்பு, நினைச்சா தப்பு இல்லைன்னு சொல்லி. ஹராமை நினைத்து நினைத்து ஒரு மனிதன் அதை உள்ளத்திலே பழக்கமாக்கி கொண்டால், அதிலே அவன் சுவையை தேடினால், அவனுடைய அந்த மனமானது அவனுடைய உறுப்புகளை அந்த ஹராமான செயல்களை நோக்கி இழுத்துச் செல்லும், தூண்டும். சொன்னார்கள் இமாம் மஸ்ரூக், மன் ராகபல்லாஹ ஃபீ ஹதராத்தி கல்பிஹி அஸமஹுல்லாஹு ஃபீ ஹரகாத்தி ஜவாரிஹிஹி. யார் தன்னுடைய உள்ளத்தில் உதிக்கின்ற எண்ணங்களிலும் அல்லாஹ் அவற்றை கண்காணிக்கிறான், பார்க்கிறான் என்று பயப்படுகிறாரோ, அல்லாஹு தஆலா அவரை அவருடைய உறுப்புகளின் செயல்களிலே பாதுகாப்பான். அல்லாஹ்வின் அடியார்களே, நம்மிடத்திலே சிதுக், உண்மை இருக்க வேண்டும், இஹ்லாஸ் இருக்க வேண்டும், நம்முடைய எண்ணம் உண்மையாக இருக்க வேண்டும், நாம் நியத்து வைப்பது உண்மையாக இருக்க வேண்டும், வாக்கு கொடுப்பது உண்மையாக இருக்க வேண்டும். நான் இன்று அனைத்து தொழுகைகளையும் ஜமாத்தாக தொழுவேன் என்று நியத்து வைத்தால் அந்த நியத்து உண்மையாக இருக்க வேண்டும். மார்க்கத்தில் எதையெல்லாம் நாம் நியத்து செய்கிறோமோ அதையெல்லாம் நாம் உண்மையாக நியத்து செய்ய வேண்டும், செய்ய வேண்டும் என்ற அந்த உறுதியோடு, இஹ்லாஸ், மன தூய்மையோடு அல்லாஹ்வுக்காக என்று இருக்க வேண்டும். எத்தனை சம்பவங்களிலே சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், நான் இந்த போரிலே கலந்து கொண்டது கனிமத்துக்காக அல்ல, ஷஹாதத்துக்காக என்று சொல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அலட்டிக் கொள்ள மாட்டார்கள். அப்படியா? நீ உண்மையாக இருந்தால் அல்லாஹ் உண்மைப்படுத்துவான், முடிந்தது, அவ்வளவுதான். நீ சொல்வது உண்மை என்றால், நீ உண்மையிலேயே தேடினாள் என்றால், நீ சொன்னது வார்த்தை உனது உள்ளத்திலிருந்து வந்த உண்மையான எண்ணமாக இருந்தால் அப்படித்தான் நடக்கப் போகிறது. அப்படியே அவர் ஷஹீதாகி விடுவார். இப்படி சொன்ன சஹாபாக்களில் ஒருவர் கூட ஷஹீதாகாமல் இருந்ததில்லை. ஒரு சஹாபி சொல்றார், யா ரசூலுல்லாஹ், உங்க ட்ரெஸ்ஸை எனக்கு கொடுத்துருங்களேங்கிறார்.
உட்கார்ந்துருந்தவங்களுக்குலாம் ஒரே டென்ஷன். ரசூல்லா இவ்வளோ நேரமாக மேலே ட்ரெஸ் இல்லாமல் இருந்தாங்க, கீழே கையிலேயே மட்டும் ஒன்றை கட்டிக்கிட்டு இருந்தாங்க. பாவம் ஒரு லேடி வந்து தச்சு கொண்டாந்து ரசூல்லாக்கு பிரியமாக கொடுத்தாங்க. ரசூல்லா போய் அதை அன்பா போட்டுக்கிட்டு வந்து உட்காந்துருக்குறாங்க. அதை இவர் கேட்குறாருன்னு சொல்லிட்டு சரியான கோவம் எல்லாருக்கும். ரசூல்லா சரி இருப்பா கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பயானை முடிச்சுட்டு போய் இந்த ட்ரெஸ்ஸை கலட்டி மடிச்சுக்கிட்டு இருந்த பழைய போர்வையை தூக்கி போத்திக்கிட்டு வர்றாங்க. அதுக்குள்ளார அந்த சுற்றி இருந்தவங்கலாம், எப்போ உனக்கு விவஸ்தை இல்லையா, நீ என்ன அப்படி பண்ணிட்ட, ரசூல்லாக்கு ட்ரெஸ் இல்லைன்னு தெரியாதா உனக்கு, நீ ரசூல்லா எதையும் கேட்டால் மறுக்க மாட்டாங்கன்னு தெரியாதா, நீ இப்படி கேட்டுட்டியே, ரசூல்லாட்ட இதை தவிர வேற ட்ரெஸ் இல்லைன்னு உனக்கு தெரியாதா, அப்படி எல்லாம் வருது அந்த அறிவிப்பில். அவர் சொல்றாரு பாருங்க, அவர் ஒன்றும் பயந்து போயிட்டார். அவர் சொன்ன, ஏங்க நீங்க வேற, நான் என்ன அதை போட்டுக்கிட்டு அழகு பார்க்கணும் நான் கேட்டேன். நான் அடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில போறோம், எனக்கு ஷஹீதானுங்கிற நியத்திற்கு நான் ஷஹீதாயிட்ட ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சட்டையை போத்தி நான் கபர்ல அடக்கம் செய்யப்படணும்னு ஆசைப்பட்டு கேட்கிறேங்க. ரசூலுல்லாஹ்வுடைய உடலை தொட்ட அந்த சட்டை எனது உடலை தொட வேண்டும், அல்லாஹ் என்னை நரகத்திலிருந்து பாதுகாப்பான்னு ஆசைப்படுறேன். அது ஏன் ஆசை, அதுக்காக வேண்டி கேட்டேங்க. சஹாபாக்கெல்லாம் வாயை புத்திட்டாங்க, இதுக்கு மேல பேச முடியாது. அடுத்து போர் நடக்குது, ஷஹீத் ஆகிறாரு, அதே சட்டையை போர்த்தி கஃபன் செய்யப்பட்டு அடக்கம் செய்யப்படுகிறார். இதுங்க உண்மை, அஸ்ஸித்கு வல் இக்லாஸ். அடுத்து தொடர்ந்து விரைந்து கொண்டே இருக்க வேண்டும், நம்ம நஃப்ஸை விரட்டிக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் சொல்றான், வஸாரிஉ, ஓடிக்கிட்டே இருங்க, நிக்காதீங்க. நம்ம கொஞ்சம் நின்னோம்னா ஷைத்தான் நம்மளை நிக்க வச்சிருவான். இப்ப ட்ரெயின் போகுது, 2 நிமிஷம் ஒரு ஸ்டேஷன்ல நிக்குது, அந்த 2 நிமிஷத்துக்கார முடிச்சுட்டு ஏறணும். 10 நிமிஷம் போனா அந்த ட்ரெயின் எவ்வளவு தூரம் போயிருக்கும், இதே ஒரு விமானமா இருந்தா எவ்வளவு தூரம் போயிருக்கும், முடிஞ்சு அவ்வளவுதான். வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கும், நமக்காக நிற்காது, நாம் நம்மை விரட்டி கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹும் கானு யுசாரிஊன ஃபில் கைராத்தி வ யதுஊனனா ரகபா வ ரஹபா. அடுத்து அல்லாஹ்வின் அடியார்களே, உறுதி சபாத், மௌத் வரைக்கும் நான் இதில் இருப்பேன். ஒரு அமலை செய்து விட்டால் மௌத் வரைக்கும் செய்வேன். ஒரு அமலை செய்து விட்டால் ஒருத்தருக்கு 10 ரூபாய் சதக்கா மௌத் வரைக்கும் கொடுப்பேன். நீயத்து விசாலமா வைங்க. தாவா செய்தா மௌத் வரைக்கும் தாவா செய்வோம். என்னுடைய இந்த 5 நேர தொழுகையின் பேணுதல் மௌத் வரைக்கும் இருக்கணும். என்னுடைய சதக்கா, ஜகாத், ஹைராத், ஹஜ், உம்ரா எந்த நல்ல அமலாக இருந்தாலும் சரி, எது வரைக்கும் இருக்க வேண்டும் என்று நியத்து வைக்க வேண்டும். வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். நபியே, உங்க மௌத் வரைக்கும் இபாதத்தில் இருங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆகவே அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த சின்ன சின்ன மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையில் சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. அல்லாஹுவை அஞ்சியவர்களாக, அல்லாஹ்விடத்தில் உறுதிமொழி எடுத்தவர்களாக, நம்முடைய எண்ணங்களை பரிசுத்தமாக்கியவர்களாக, உண்மையாக்கியவர்களாக, நம்முடைய வணக்க வழிபாட்டில் வீரம் உள்ளவர்களாக, முயற்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பொருந்தி கொள்வானாக. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.